மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா இன்ஃபர்மேட்டிவ் ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தம்பி இன்ஃபர்மேட்டிவ் ஆங்கிள்னா, நேற்று நம்ம வீடியோ வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்த்தோம். தலைவரோட பேச்சு ஒரு அரசியல்வாதியாக எப்படி இருந்துச்சு, அதாவது இவர் பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் விட்டுட்டு ஓவரால் பேச்சு எப்படி இருந்துச்சு, 27 நிமிஷம் அவர் எப்படிலாம் பேசியிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். ஒரு 5 விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி ரொம்ப தெளிவாக அதில் கொடுத்துருந்தோம். அதற்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த விஷயத்தை செய்வோம். இப்போ ரெண்டாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 27 நிமிஷம் நம்ம தலைவர் பேசுனதில் சில வார்த்தைகளை எடுத்து வச்சுட்டு விஜய்க்கு அறிவு இல்லைங்க, புரிதல் இல்லாமல் பேசுகிறாருங்க, வாய்க்கு வந்தது பேசுகிறாருங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசணுங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பாடங்களை நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அலையாத்தி காடுகள் ஆரம்பித்து, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆரம்பித்து, நம்ம அண்ணன் திருவாரூரில் சொன்னார்ல கமிஷன் வாங்குறாங்கன்னு ஆரம்பித்து, இது அத்தனையும் பற்றி ஒரு விவாதங்களானது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விவாதமானது நான் முன்னாடி சொன்னபடி இன்ஃபர்மேட்டிவ் டைரின்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது அப்படிங்கிற விவாதம் நம்ம தலைவருக்கு எதிராக நடக்கும்போது பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒவ்வொன்றே இந்த வீடியோவில் உடச்சிடுவோம். நம்ம தலைவர் எவ்வளவு கரெக்டாக ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நம்ம தலைவர் பயன்படுத்தினது தப்பு, பொய் பேசினார், அவதூறு பரப்புனார், புரியாமல் பரப்புனார், புரியாமல் பேசுகிறார் அப்படிங்கிற அந்த அவதூறை இந்த வீடியோவில் முறியடிச்சிடலாம். 5 பேரை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 5 பேர் தான் இந்த தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த 5 பேருக்கு தெளிவானமாக இந்த ஒரு வீடியோவில் பதிலடி கொடுத்துடலாம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க. கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு போகிறாப்புல. அந்த கண்டவன் அப்படிங்கிற வார்த்தையானது இவங்க கண்ட கேள்விகள் அப்படிங்கிற மாதிரிலாம் திருப்புறாங்க. அதாவது வார்த்தையில் மாடுலேஷன் பண்ணுறாங்க. ஆனால் மீடியாக்கள் முழுக்க முழுக்க கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், தொழில்துறை அமைச்சராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார், கிட்டத்தட்ட அந்த கட்சியில் 1.5 கோடி பேர் இருக்காங்க. 1.5 கோடி பிரதிநிதியாக ஒருத்தர் இருந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார். வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் முதலீடை எடுத்து வர்றதா சொல்கிறீங்க, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குங்க, இது வெளிநாட்டில் போயிட்டு உங்கள் முதலீடை போட்டு வர்ற மாதிரி இருக்கு, இதனால எந்த யூஸும் இருந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தலைவர் ஒரு விமர்சனம் முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கு நீங்க எந்த மாதிரி பதில் சொல்லலாம்? விஜய்க்கு பதில் சொல்ல முடியாதுங்க. இல்லைங்க, நான் இதை பத்தி ரொம்ப தெளிவாக ஒரு பிரஸ் மீட் வைக்கிறேங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி ஆழமாக பேசுகிறேங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பதிலை சொல்லலாம்ல. கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறது ஒரு அமைச்சரோட அழகா? இதைத்தான் சொல்கிறேன், வாரிசு அரசியல். அடுத்த இடத்துல அடுத்த திருவாரூர்லேயே குத்துனாரு. இங்கே ஒரு அமைச்சர் இருக்காருங்க, ஒரு குடும்பத்துக்கு சேவை செய்கிறது தான் இவரோட வேலைன்னு சொல்லி கரெக்டாக குத்தி விட்டு போனாரா? இவற்றெல்லாம் போய் வச்சுக்கலாமா? உங்களோட பேச்சு ஒரு மரியாதையாக இருந்தால் நாங்களும் மரியாதையாக பேசுவோம். ஒரு குடும்பத்துக்கு சேவை செய்கிற பேச்சு அவங்க பேச்சை எங்கள் தலைவர் குத்திட்டு போயிட்டார். இங்கே நான் என்ன சொல்லுவேன், எங்கள் தலைவர் அப்படி என்ன உங்கள்கிட்ட தப்பாக கொஸ்டின் கேட்டார்? நீங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு வந்து இவ்வளோ முதலீடு வந்துருச்சு, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இவ்வளோ தூரம் செஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா எதிர்காலம் சார்ந்ததாக இருக்கும். சார், தமிழ்நாட்டில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா, உங்கள் பேர் எவ்வளோ முதலீடு பண்ணுவீங்க, இதன் மூலமாக எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அவங்கள்ட்ட போயிட்டு பேசிட்டு வர்றது. எப்போ நீ வரியா, நீ வரியா, நீ வரியா, நீ வரியா, அப்போ இவ்வளோ பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 15,000 கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கும்போது இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது பேரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். நாங்க என்ன கேட்கிறோம், வெளிநாட்டு முதலீடை நாங்க ஏன் வந்து பெருசா கொஸ்டின் பண்றோம்னா, நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமா ஒரு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க போய் ஒப்பந்தம் போட்டீங்க, வந்துட்டீங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு பேர்ட்ட பேசுனீங்க, 15,000 கோடி வந்து உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க, இவ்வளவு நாள் ஆகிப்போச்சு, இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளிநாட்டு முதலீடுங்கிறது ரொம்ப நாட்களாக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ட்ரிப்பு போய் எவ்வளோ ட்ரிப்பு போயிருந்தீங்க, எவ்வளோ பேர்ட்ட பேசுகிறீங்க, எவ்வளோ பேர் உண்மைக்குமே இங்கே தொழில் தொடங்கியிருக்காங்க. ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? இவ்வளோ பேர்ட்ட பேசும்போது இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ நடுவில் ஏன் வராமல் இருக்காங்க, என்ன பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டாக இருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெளியே சொல்கிறீங்க, வந்தவங்களோட முதலீடு உண்மையான முதலீடே வெளியே சொன்னீங்கன்னா அது ஒரு வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கு வக்கு கிடையாது, கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி எகத்தாளமாக பேசுகிறது தான் ஒரு அமைச்சரோட அழகா, ஒருமையில பேசுகிறது தான் ஒரு அமைச்சரோட அழகா. நாங்கள் ஒரே வார்த்தையில் உங்களை ரொம்ப மோசமாக பேசிட்டு போயிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. எங்கள் தலைவர் எங்களை அப்படி வளர்க்கலை. நாங்கள் ரொம்ப நாகரிகமாக ரொம்ப சரியாக உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறோம், நிர்வாகம் சார்ந்த கொஸ்டின் கேட்குறோம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த பிள்ளை எங்கே படிக்குதுலாம் நாங்கள் கொஸ்டின் கேட்கல. இந்த நிர்வாகத்தில் தொழில்துறை அமைச்சராக இருந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிட மாட்டேறீங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக ஒரு விளம்பர அரசியல் மட்டும் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நாகரிகமான கொஸ்டின் கேட்குறோம். இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா பதில் இல்லைன்னு சொல்லிட்டு போனோம். அதை விட்டு கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாது, வந்தவனுக்கு பதில் சொல்ல முடியாது, போனவனுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இவர் திமுகவோட ஐடிஎம் ஹெட்டாக இருக்கும்போது இவரை பற்றி நம்ம எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை. இவர் தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த கேள்வி உங்களை நோக்கி தான் வரும். பதில் நீங்கள் தான் சொல்லணும். பதில் இருந்தால் பதில் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த அரசியலில் நாங்கள் என்ன பண்ணுமோ நாங்கள் பண்ணிட்டு போவோம். அதை விட்டு இந்த ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி அவதூறாக பேசுறது, இதெல்லாம் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள் தயவு செய்து நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருக்குது. இது மொதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது,
இன்னொருத்தர் டிபேடு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் உடனடியாக நம்ம தலைவர் பேசுனதுக்கப்புறம் நாகையில் எவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள் நடக்குது தெரியுமா, எவ்வளோ போயிட்டுருக்கு தெரியுமா, நான் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவாகவே கொடுத்துருக்காரு. அடுத்து புதிய தலைமுறை போகிறார். அதாவது நம்ம தலைவர் பேசுனது ஊடகம் முழுக்க பேசு பொருள் ஆனதுனால நாகையில் வச்சு இவரை குத்துனதுனால இவருக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. ஷானவாஸ் அப்படின்னு சொல்லி விசிகாவோட எம்எல்ஏவாக இருக்கார், விசிகா கட்சியை சேர்ந்தவர். இவர்கிட்ட ஒரு விஷயத்த பேசும்போது நாகையில் மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தலைவர் வந்து மகப்பேறு மருத்துவர் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். இந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மாசு என்ன பதில் சொன்னார்னா, விஜய் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரட்டும், பார்த்துட்டு வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ஏன் எங்கள் தலைவர் அங்கெல்லாம் போய் பார்த்து கஷ்டப்படணும்? ஷானவாஸ் அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த கொஸ்டினை அவங்க முன்னாடி வச்சிருக்காரு. நீங்கள் சட்டமன்றத்திலே மாசு அவர்கள் ஷானவாஸ் அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சட்டமன்றத்திலே இந்த விவாதம் பண்ணியிருக்கீங்க. இந்த விவாதத்தை தான் எங்கள் தலைவர் அங்கே பிரதிபலித்தார். இந்த மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை இருக்குங்கிறத இப்போ ஊடகம் முழுக்க பேசிட்டு விஜய் வன்மமாக பேசுகிறார், விஜய் அவதூறாக பேசுகிறாள் ஷானவாஸ். அவர் தான் அங்கே மருத்துவர் பற்றாக்குறை அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் ஹைலைட் பண்ணார். இதைத்தானே எங்கள் தலைவர் பேசினார். அப்போ நீங்கள் பேசுனா உண்மை, நாங்கள் பேசுனா அவதூறா? எனக்கு புரியல. ஏன் இதுக்கு நான் போய் நாகப்பட்டினத்தில் அங்கே மருத்துவர் இருக்காரெல்லாம் போய் பார்க்கணும்? என் ஊர் மருத்துவமனையில் பார்த்தாவே எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அமைச்சரை மாசு அவர்களே, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ரியாக்ட் சரியா இல்லை, அவதூறு பரப்புறாங்க, பொய் பரப்புறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களே சட்டசபையில் இந்த பிரச்சனையை நான் தீர்த்து உரைன்னு பேசுகிறீங்க, வீடியோவே எடுத்து போட்டானுங்க பசங்க. இதுக்கு மேலே என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இது ரெண்டாவது. மூணாவது மிக முக்கியமான விஷயம், டிஎன் ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுங்க. அதாவது தமிழ்நாடு அரசு நிர்வாகம் சார்ந்து எதுவும் தவறான செய்திகள் வந்தால் நிர்வாக ரீதியாக அவங்க மறுக்கிறாங்க. உள்ளபடியே ஒரு அரசாங்கத்துக்கு இது தேவை தான். அரசுக்கு எதிராக சில பொய்யான விஷயத்தை யாரும் சொன்னாங்கன்னா இது பொய்ங்க அப்படிங்கிறது ஒரு அரசாங்க தரப்புலேருந்து மறுக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு ரொம்ப சரியாக இருக்குது. ஆனால் விஜய் அண்ணா விஷயத்தில் மட்டும் இந்த ஏற்பாடு ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்துக்குது? இவங்க சொல்கிறத அப்படியே கலைஞர் டிவி அப்படியே டேக் ஓவர் பண்ணுறாங்க, அதை அப்படியே சன் நியூஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க. இந்த 3 பேரும் அப்படியே ஒன்றா தான் இருப்பாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அலையத்திக்காடுகள் அப்படிங்கிறத நம்ம தலைவர் தன்னுடைய பேச்சில் ரொம்ப தெளிவாக தொட்டிருப்பார். இது என்ன தம்பி இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். எங்கெங்கே மழை அதிகமாக பெய்தோ அல்லது எங்கெங்கே வெப்பம் அதிகமாக இருக்கோ இந்த 2 இடங்களில் இந்த காடுகள் இருக்கும். இந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் ரொம்ப வித்தியாசமான மரங்களாக இருக்கும். அதை தாண்டி கடற்கரை ஓரங்களில் அந்த காடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளத்தை தடுக்கிறது, அலை வருதுன்னா அந்த அலையை தடுக்கிறது. ஸோ மீனவ கிராமங்களை அத்தனையுமே பாதுகாக்கிறது இந்த காட்டோட பிரதானமான வேலை. இந்த காடு அழியுது, இந்த காடை மேம்படுத்துறதுக்கு நம்ம எதுவுமே செய்யலை. இந்த காடு அழிஞ்சுக்கிட்டே போனால் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது, காலநிலை மாற்றம் இருக்குங்கிறத நம்ம தலைவர் தன்னுடைய பேச்சில் சுட்டி காமிச்சார். இப்போ இந்த காடு அழியுதுன்னு நான் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சா அழியில நீங்கள் சொல்லணும், இல்லை வளர்த்து எடுக்கணும்னு சொல்லணும். இவங்க எப்படி பிளாங்காக ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க பாருங்களேன். இவங்க வந்து இவ்வளோ காடு இருந்துச்சான், இது இவ்வளோ காடு அதிகமாகிடுச்சான், இதில் ஏதாவது நான் ஒத்துக்க முடியுமா? இதில் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, அந்த நம்பரை தூக்கிட்டு 100 போட்டுக்கலாம், 120 போட்டுக்கலாம், 130 போட்டுக்கலாம். நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், இது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது லாஜிக்கலாக எத்திக்கலாக ஏதாவது பதில் இருக்குது அதில்? இதே காடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தினத்தந்தியில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த காடை வந்து மேம்படுத்தணும், சுற்றுலாத்தலமாக மாற்றணும், வேளாங்கண்ணி இருக்குது, வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய மக்கள் இந்த காடை நம்ம சுற்றுலாத்தலமாக மாற்றணும்னா இங்கே படகு மூலமாக அந்த காட்டை சுற்றி பார்க்கலாம், இதன் மூலமாக உள்ளூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானம் கிடைக்குங்கிறது தினத்தந்தியில் இந்த காடு அழியுதுங்கிற ஆர்டிகல் 2022 வந்திருக்கு. இவங்க 2021 இதற்காண்டி உழைச்சாங்களா? இவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கான். ஏதாவது லாஜிக்கலாக எத்திக்கலாம் அந்த விஷயத்தில் இருக்கா? இதே டிஎன் ஃபேக்ட் செக்கில் இன்னொன்று ஒரு விஷயம் பேசியிருக்கார். நம்ம தலைவர் என்ன சொன்னார்? அதாவது மெரைன் காலேஜ் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தலைவர் சொன்னது. இவங்க தான் பரப்புகிறாங்கன்னா, நாகையில் 2012 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலே ஃபிஷர்மேனுக்கான ஒரு கல்லூரி இருக்குது. அதாவது இப்போ மீன்கள் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு இருக்குது, ஒரு படிப்பு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விஜய் பார்க்காம வேணும்னே மெரைன் காலேஜ் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேச்சில் பரப்புகிறாங்க, திருச்சி பரப்புகிறாங்க. பேசிக்கான கூகுள் சர்ச் பண்ணாவே இந்த உண்மை தெரிஞ்சிடும். என் தலைமை சொன்னது ஃபிஷர் காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அதோட யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அது அங்கே இருக்குது. நாங்கள் சொல்கிறது மெரைன் இன்ஜினியரிங், ஃபிஷர் சம்மந்தப்பட்ட விஷயம், மீன் சம்பந்தப்பட்டது, மீனோட வளம் சம்பந்தப்பட்டது, மீன் வந்து எங்கெங்க இருக்கும், மீனோட வாழ்வியல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி மீனை பற்றி படிக்கிறது அங்கே இருக்கும். அதோட படிப்பு முழுக்க அதில் இருக்கும். நாங்கள் சொல்கிறது கப்பல் சார்ந்தது, கப்பல் சார்ந்த அந்த மேம்பாடு, கப்பலோட அந்த கட்டுமானம், படகு சார்ந்தது. ஸோ கப்பலை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மீனை இருக்கக்கூடிய காலேஜ் எடுத்து இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. மீன் காலேஜ் இருக்குப்பா, இங்கே வந்து நாகையில் ஒரு கப்பல் சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜ் இருந்துச்சுன்னா, இதோட விஷயங்கள் அத்தனையுமே இருந்துச்சுன்னா இதன் மூலமாக நிறைய பேர் படிப்பாங்க. முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தூத்துக்குடி நான் அந்த மாதிரி கப்பல் கட்டும் தொழிற்சாலையை நான் கொண்டு வர போறேன்னு போறாரு. இப்ப கப்பல் கட்டுற காலேஜ் இங்க இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் படிச்ச பசங்க அங்க போய் வேலை சேருவாங்களா மாட்டாங்களா? இதைத்தானே எங்க தலைவர் பேச்சில் சொல்றாரு. இது என்ன அவதூறு, இது என்ன பொய் செய்தி? அதாவது
ஃபிஷர்மேன் ஃபிஷ் சம்மந்தப்பட்ட காலேஜுக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் மெரைனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே உங்களுக்கு தெரியல. சரி, அந்த ஃபிஷ் காலேஜில் வந்து மெரைன் சம்மந்தப்பட்ட படிப்பு எதுவும் இருக்கா? வெப்சைட்லேயும் தெரியாச்சு, அந்த படிப்பு ஒன்றுமே கிடையாது. அந்த வெப்சைட்டில் என்னென்ன படிப்பு இருக்குங்கிறதே நான் போடல. மெரைன் அப்படிங்கிற வார்த்தை அதில் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. ஸோ என்ன பேசுகிறோம், எதுக்கு பதில் சொல்கிறோம், என்ன செய்கிறோம், எதுவும் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்து அது பொய் பரப்புறார், அவதூறு பரப்புறார். எப்பா ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி கட்சிக்காரனை நானே அவ்வளோ ரிசர்ச் பண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அது என் தலை பயங்கரமான அவர் எப்படி சும்மா போகிற போக்கில் ஏதாவது போட்டு விட்டு போவாரா? எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு செய்கிறேன். அடுத்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவதுங்க, இந்த ஒரு எம்எல்ஏ தாங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவர். அதாவது திருவாரூருக்கு போகும்போது நம்ம தலைவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திமுக ஐடிவிங்லேருந்து ஒரு எம்எல்ஏ ஃபோட்டோவை போட்டு இவர் இருக்கிற வரைக்கும் திருவாரூர்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஏதோ பயங்கரமான ஆள் போல இவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவர்கிட்ட புதிய தலைமுறை வாண்டடாக ஃபோன் போட்டு, சார் இந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு மூட்டைக்கு ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கமிஷன் அடிக்கிறாங்களாமே, 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கொடுத்தா தான் தூக்குவேன்னு சொல்கிறாங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் முதலமைச்சருக்கு போகிறது கிடையாதுங்க. நான் என்ன இல்லைன்னா நான் சொல்லலை, இருக்குது. ஆனால் முதலமைச்சருக்கு போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எம்எல்ஏவே ஒத்துக்கிறார். அதாவது விவசாயிகள் வந்து தொழிலாளர் கொடுக்குறாங்களாம், முதலமைச்சருக்கு இது தெரியாதான். விவசாயிகள்கிட்டேருந்து வாண்டதாக தொழிலாளர்கள் தப்பு பண்ணி காசு வாங்குறாங்க, மிரட்டி காசு வாங்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேர் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா, இல்லைங்க இவங்க ப்ளேம் பண்ணுறாங்க, இது முழுக்க அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் முதற்கொண்டு கமிஷன் கொடுத்தா மட்டும்தான் விவசாயியெல்லாம் அங்கே நெல்லை ஒன்று லோட் பண்ண முடியும், இல்லை அன்லோட் பண்ண முடியும். 2 விஷயத்தை விவசாயிகள் செய்யணும்னா அங்கே பணம் கொடுக்கணும். ஒரு டன்னுக்கு 1000 ரூபான்னு வச்சா கூட எவ்வளோ பெரிய காசுங்க அது. இந்த விஷயத்தெல்லாம் விவசாயி செய்யும் போது இங்கே ஒருத்தர் பேசுவார், விவசாயத்தை வச்சு அரசு வேலையாக்கிட்டா இவ்வளோ பண்ணிடுவோம் அவ்வளோ பண்ணிடுவோம்னு பேசுவார். இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இவ்வளோ தூரம் விவசாயி கஷ்டப்பட்டு தன்னுடைய நெல்லை விற்று காசாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயி தள்ளப்படும் போது ஒரு எம்எல்ஏவே அதை பொது ஊடகத்தில் ஒத்துக்கும் போது இது எப்படி சரியானதாக இருக்கும்? இதை தான் எங்கள் தலைவர் பேசினார். அது என்ன, எங்கள் தலைவர் மெரைன் காலேஜில் ஆரம்பித்து டாக்டர் பற்றாக்குறையில் ஆரம்பித்து அலையத்துக்காடுகள் ஆரம்பித்து எதை பேசினாலும் ரொம்ப பெரிய ப்ராப்பர் ரிசர்ச்சோடு என் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. என் தலைவனோட பேச்சில் சில தடுமாற்றங்கள் இருக்குது, சுதி கம்மியாக இருக்குது, கூட இருக்குது. இந்த மாதிரி பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அந்த இடத்துல ஆனால் இழுத்து சொல்லியிருக்கலாங்க, ஆவன்னா கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கிறாம. இப்படி உட்காந்து பேசிட்டு யாரும் கவனிக்க மாட்டாங்க. அவதூறு பரப்பிட்டார், பொய் பேசிட்டார், மாற்று தகவல் சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைலாம் எங்கள் கட்சியை நோக்கி வரவே கூடாது. ஏன்னா வாய்க்கு வந்த கதைகளை விடுற கட்சி இது கிடையாது. எல்லாமே ப்ராப்பர் ரிசர்ச்சோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதை பதிவு செஞ்சுட்டு வேறு எதுவும் வேலை இருந்தால் போய் பாருங்கள். கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையில் பேசுகிற அமைச்சருக்கு நான் மறுபடியும் ஒரு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவி கேஸ் அந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.